பைபிளில் விசேஷமாக புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேகர் அவரை தேடி வந்தார்கள், நன்மைகளை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் சந்தித்தார், அவர்களோடு நேரம் கொடுத்தார், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் மட்டும் போதும், பேச வேண்டாம், பக்கத்திலெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனிதன் அவரை பார்ப்பதற்காய் வந்தான். யார் அவர்? சகேயு. அந்த சகேயு இயேசு சந்திப்பை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வச்சுக்கோங்க. பைபிளில் லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சகேயு அந்த நாட்களிலே வரி வசூலிக்கின்றவர்களுக்கு தலைவனாக இருந்தான். பொதுவாக இந்த மாதிரி வரி வசூலிக்கின்ற வேலை செய்பவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சகேயுவும் ஒரு யூதனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத சுதந்திரம் இருந்தது. அவர்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம், வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் அரசாங்க ரீதியாக அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழே இருந்தார்கள். ரோம அரசாங்கத்திற்குத்தான் அவர்கள் வரி கட்ட வேண்டும். வரி கட்டுவதற்கு அந்த நாட்களிலே என்ன செய்வார்கள்? ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வரி வசூலிப்பதற்கு குத்தகைக்கு விட்டு விடுவார்கள். யார் அதிக பணம் கொடுத்து அந்த பகுதியை வாங்குகிறார்களோ அவர்கள் பொதுமக்களிடம் வரி வசூலித்து ரோம அரசாங்கத்திற்கு கட்டுவார்கள். இந்த சகேயு வரி வசூலிப்பவர்களின் தலைவனாக இருந்தான். பொதுவாகவே யூதர்கள் யாருக்கும் கீழாக இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். வேறு வழி இல்லாமல் ரோமர்களுக்கு கீழே இருந்தார்கள். தங்களுடைய பணத்தை தங்களிடத்திலே வாங்கி ரோம அரசாங்கத்திற்கு இவன் செலுத்துகிறானே என்று சொல்லி வரி வசூலிக்கின்ற சகேயின் மேல் எப்பொழுதுமே ஒரு கோபம் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே இப்பொழுது இருப்பதை போல கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடையாது. எவ்வளவு வரி செலுத்த வேண்டும், இவ்வளவு வருமானத்திற்கு எவ்வளவு கட்ட வேண்டும் என்ற தெளிவான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. தொலைபேசியோ நியூஸ் பேப்பர் போன்ற சாதனங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த வரி வசூலிப்பவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு அதிகமாக வரி வசூலிப்பார்கள். 50 ரூபாய் நியாயமாக வரி வசூலிக்க வேண்டியது இருந்தால் 100 ரூபாய் 200 ரூபாய் என்று வாங்கி தாங்கள் அதை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு 50 ரூபாய் கட்டி விடுவார்கள். இப்படிப்பட்டவன் தான் சகேயு. எனவே மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் சகேயு, மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் சகேயு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்காய் விரும்புகின்றான். இயேசுவை அவன் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அப்படி அவன் பார்க்க விரும்பி கூட்டத்தோடு வந்தால் அவனுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, அவன் குள்ளமாக இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நிறைய கூட்டம் இயேசுவை சுற்றி இருப்பதினாலே இயேசுவை பார்க்க முடியாது என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? இயேசு வரும் வழியிலே முன்னதாகவே சென்று ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறான். மேலே ஏறி இயேசு வருவதை பார்க்கிறான். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை சகேயு கூட்டத்தில் வந்திருந்தா இதான் சாக்குன்னு சொல்லி 4 பேர் அவனை அடித்து போட்டிருப்பாங்க கோபத்தில்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல, இருக்கலாம். ஏதோ கூட்டத்தோடு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே மரத்திலே இருந்து அவன் இயேசுவை பார்க்கிறான்.
இயேசு அந்த வழியாய் வருகிறார். இயேசுவை அருகிலே அவன் பார்க்க முடிகின்றது. இயேசுவை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு அங்கே நின்று அவனை பார்க்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். பெயர் சொல்லி அழைக்கிறார், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இயேசுவோடு பேசிக்கொண்டே செல்கிறான். ஊராரெல்லாம் அதை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவினுடைய அருகாமை அவன் உள்ளத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. தன்னுடைய தவறுகளை அவன் உணர்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே ஒன்றும் பேசவில்லை. அவனாகவே சொல்லுகிறான், நான் அநேகரிடத்திலே அநியாயமாய் பணம் வாங்கி இருக்கிறேன், அவைகளையெல்லாம் நான் 2 மடங்கு 4 மடங்காய் திரும்ப செலுத்தி விடுகிறேன். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யூதர்களுக்கு ஆபிரகாம் முக்கியமான ஒரு தலைவர். இவனும் நல்லவன் தான் என்று சொல்லுகின்ற அர்த்தத்திலே ஆண்டவர் சகேயுவுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று சொன்னால், நம்ம வீட்டில் ஒரு பொருள் ஷோகேஸில் வச்சுருக்கிறோம், அது திடீரென்று தொலைந்து போய்விட்டது, எங்கேயோ விழுந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. அதை மறுபடியும் தேடி எடுத்து முன்பு இருந்த இடத்திலே வைப்பது, அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற அர்த்தம். இவனும் தொலைந்து போயிருந்தான், என்னை விட்டு தூரமாயிருந்தான், மறுபடியும் சரியான இடத்திற்கு என்னிடத்திலே வந்து விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த சம்பவம் எனக்கு என்ன சொல்லுகின்றது? அதான் இன்றைக்கான செய்தி. சகேயு இயேசு சந்திப்பிலே நானும் நீங்களும் பல உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே வேதத்தை, குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் மறுபடியும் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் பல ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துவார். முதலாவது காரியம், யாராவது 3வது வசனம் வாசிங்க. முதலாவது காரியம் என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். இந்த ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ? அன்பானவர்களே, இந்த ஆர்வம் எனக்கு இருக்கும் பொழுது இயேசு எனக்கு தம்மை வெளிப்படுத்துவார். சகேயு எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், அப்படி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 119ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனத்தில், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் ஆர்வத்தை காண்பிக்கின்றது. இயேசுவை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நானும் சகை மாதிரி மரத்தில் ஏறிடலாமா? வேத புத்தகத்தின் வழியாக இயேசுவை நான் அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்னை காட்டும், தெய்வத்தை காட்டும். எனக்கு அந்த ஆர்வம் இருக்குதா? இயேசு எப்படிப்பட்டவரோ? ஒருவேளை இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு இயேசுவை பற்றி நான் அறியாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் அறிந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு என்னுடைய மனநிலை எப்படி உள்ளது? எந்த அளவுக்கு நான் அவரை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன்?
சகேயுவை ஆண்டவர் ஏமாற்றவில்லை. பார்க்கத்தான் விரும்புனா அவர் என்ன பண்ணாரு? நான் உன் கூடையே வர்றேன், உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி தங்குவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். நமக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். இரண்டாவது காரியம், 5ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். சகேயுவுக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. சகேயுவே இறங்கி வா. ஒருவேளை சகேயு இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கத்தான் விரும்பினேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு நிறைய ஆஃபீஸில் போய் நான் பணம் கலெக்ட் பண்ண வேண்டும், இன்னொரு நாள் வருகிறேன். ஏன்னா அவனுக்கு பணம் தான் பிரதானம் இல்லையா? அவனே சொல்கிறான், நான் நிறைய பணம் அநியாயமாய் சம்பாதித்திருக்கிறேன். பணம் தான் அவனுக்கு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? வசனம் என்ன சொல்லுகின்றது? அவன் மெதுவாக இறங்கினானா சீக்கிரமாக இறங்கினானா? சீக்கிரமாய் இறங்கி வந்தான். அப்ப இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் அழைக்கிறார், உன்னையும் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ நான் கீழ்ப்படிய வேண்டும். சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவனை ஆண்டவர் தேடி வந்தார். என்னைய யாருமே மதிக்கலை, என்னைய யாருமே ரெகக்னைஸ் பண்ணலை, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னையும் ஆண்டவர் தேடி வர முடியும். இன்னொரு காரியம், நான் எங்கே இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இயேசு என்னை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு என்னுடைய பெயர் தெரியும், ஆண்டவருக்கு என் பின்னணி தெரியும், ஆண்டவருக்கு என் சரித்திரம் தெரியும். இந்தப்பா மரத்தில் இருக்கிறவனே இறங்கிவான ஆண்டவர் சொல்லலை, தெளிவாய் பெயர் சொல்லி அழைக்கிறார். சகேயுவே கம் டவுன், இறங்கி வா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து திட்டமிடுபவர். ஆண்டவருக்கு நோக்கம் இருந்துச்சு அந்த அழைப்புல. அவன் ஒரு பிஸியான மனிதனாய் இருந்தான், நிறைய பேர் சுற்றி இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரே நான் இறங்கி வருகிறேன், அதான் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் எனக்கு வருகிறதோ ஐ ஷுட் கம் டவுன். என் கூட ஆண்டவர் பேசவே இல்லை, என்னை ஆண்டவர் அழைக்கவே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இந்த சாப்பலில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், அழைக்கிறார். ஆண்டவரே நான் கீழ்ப்படிய உதவி செய்யும். அதான் முக்கியமான ஒரு காரியம். மரத்தில் இருந்து அவன் இறங்கி வந்தான். இந்த காரியங்களை நான் உருவகப்படுத்தி சொல்றேன், நேரடியான அர்த்தம் இல்லை. சகேயு ஆண்டவர் அழைத்த போது மரத்திலே இருந்து இறங்கி வந்ததை போல நானும் சில மரங்களிலே அமர்ந்திருக்கலாம். என்ன மரம்னு கேட்குறீங்களா? ஜெபிக்காத மரமாக இருக்கலாம், வேதம் வாசிக்காத மரமாக இருக்கலாம், ரகசியமான பாவம் என்ற மரமாய் இருக்கலாம், கீழ்ப்படியாத மரமாய் இருக்கலாம், இதோ ரகசிய தொடர்பு என்ற மரத்திலே நான் இருக்கலாம். வாட்டவருக்கு எந்த மரத்திலே அமர்ந்திருந்தாலும்
எப்படிப்பட்ட பாவமாகிய உச்சியிலே நான் இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்னை அழைக்கின்ற பொழுது, ஆண்டவரே வருகிறேன், இறங்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர். அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆயினும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். கீழ்ப்படிதல். பேதுரு காலியாக இருந்தார், வெறுமையாக இருந்தார், தோல்வியிலே இருந்தார். இயேசுவின் வார்த்தை வந்த பொழுது கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார். படகுகள் அமிழத்தக்கதாக ஆண்டவர் மீன்களால் நிரப்பினார், ஆசீர்வதித்தார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் உவமை 18-20 வசனத்தில் பன்றி குடிசையிலே உட்கார்ந்து தியானம். யாரு? இளைய குமாரன். ஐயோ, அப்பா எவ்வளவோ சொன்னாரே கேட்கலையே, கோயிலில் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டனே கேட்கலையே, வேதத்தில் நிறைய தடவை சொன்னாங்களே கேட்கலையே, ஏன் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சனே, கடைசியில் பன்னி குடிசையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இறங்கி வர 18ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? நான் எழுந்து, எங்க இருந்து? பன்றி குடிசையில் இருந்து, பாவ வாழ்க்கையில் இருந்து, பலவீனங்களில் இருந்து நான் எழுந்து பக்கத்து குடிசைக்கு போறேன்னு சொல்லியிருக்காரா? அப்படி போகலையா? அப்பா வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம சில சமயம் முடிவெல்லாம் பண்றோம், சொல்றது கரெக்டு தான், நான் இப்படித்தான் வாழ்வேன், முடிவெல்லாம் பண்றோம், முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. நான் எழுந்து, நான் எழ வேண்டும், நடக்க வேண்டும். மை பொசிஷன், மை டைரக்ஷன் should be changed. அதான் முக்கியம். மரத்திலே இருந்தவன் கீழே வருகிறான். கொஞ்சம் இறங்கி வரணும் ஆண்டவர்கிட்ட. சுயத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், பெருமையை விட்டு கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தேவையில்லை. நோ, ஆண்டவர் அழைக்கும் பொழுது நான் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சரி, லூக்கா 19 7-8 வாசிக்கிறேன். பொறுக்குமா, தொடர்ந்து வாசிக்கலாம். முறுமுறுத்தார்கள். நம்மெல்லாம் முறுமுறுத்திருக்கோமா? டெய்லி முறுமுறுக்கிறோம். ஏன் முறுமுறுத்தாங்க? ஜோடி பொருத்தம் சரியில்லை. பொத்தனா சிரிக்கிறீங்க? பரிசுத்தமுள்ள இயேசு, நல்லவர் என்று எல்லாராலும் போற்றப்பட்ட இயேசு நடந்து போறாரு. கூட யார் போறா? பாவி என்று எல்லாராலும் உணரப்பட்ட, அழைக்கப்பட்ட, பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதன் இயேசுவோடு நடக்கிறார். அதனால தான் முறுமுறுக்கிறாங்க. என்னப்பா ஏசாமி இவனோட போறாரு, முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது மக்கள் என்னை பார்த்து முறுமுறுக்கிறாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்களா? ஆமா, கோவிலுக்கு மட்டும் போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிமா. ஆமென். இயேசு அவனோடு நடக்க ஆரம்பித்தவுடன், இயேசுவோடு சகேயு நடக்க ஆரம்பித்தவுடன், நல்லா கவனிங்க, அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. ஏசாமி சொன்னாரா? அவன்கிட்ட பிரசங்கம் பண்ணாரா? டேய் நீ ரொம்ப தப்பு பண்றேன்னு சொன்னாரா? இல்லை, நீ இங்க இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தங்கணும், அவ்வளவுதான். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை மாற்றும். தன்னுடைய பாவத்தை உணர்கிறார்.
இன்னர் கிளீனிங், உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம், உள்ளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. நான் தவறு செய்கிறவன் அல்லவா, அநியாயமாய் பணம் வாங்குகிறவன் அல்லவா, லஞ்சம் வாங்குகிறவன் அல்லவா, இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை மற்றவர்கள் முன்பதாக நிரூபித்தான். அல்லேலூயா. அந்த கட்ஸ் இருக்கணும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? நான் வாலிப நாட்கள்ல, இப்பயும் வாலிபன் தான் இல்லைன்னு சொல்ல, வாலிப நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, அப்கோர்ஸ் வாலிப நாட்கள்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவரிடத்திலே என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ததற்கு பிறகு என் வீட்டில் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், என் தம்பி தங்கச்சிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அம்மா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இனிமேல் சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன். அப்போ அதான் பெரிய ஒரு காரியமாக இருக்கும். இனிமேல் நான் சிகரெட்லாம் குடிக்க மாட்டேன். வீட்டில் என்ன இருக்க சொன்னாங்க? கிழிச்ச. ஆனால் நான் சொன்னேன், நண்பர்களிடத்திலே சொன்னேன். இங்கே சகேயு தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தைரியமாய் அறிவித்தான். அதாங்க ஆண்டவர் தருகின்ற பலன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவன் ரகசியமாக கூட சொல்லலை. யோசிச்சு பாருங்க. நான் அநியாயமாக பணம் வாங்கியிருக்கிறேன், அதனால அது திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது, சகேயு யார்ட்டையெல்லாம் அநியாயமாக வரி வசூலித்திருப்பாரோ அவனுக்கு தானே இருந்திருப்பான். மாட்டிக்கிட்டான்டா சகேயு. புர்றா அவனை நேரம் எங்கே போயிருப்பாங்க? வீட்டுக்கு கூடையே வந்திருப்பாங்க. சகேயு இங்கே வாப்பா, பெருசாக கதை விட்ட, பணத்தை கொடு பணத்தை கொடு கேட்டுப்பாங்களா? இதையெல்லாம் சமாளிப்பதற்கு அவன் தைரியமாயிருந்தான். இயேசு என்னை மாற்றுகிறவர். அல்லேலூயா. நான் 3 காரியம் சொல்லியிருக்கேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு ஆவலாய் இருந்தான். எனக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது கீழ்ப்படிந்தான். 3வது என்னது? தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தைரியமாய் உலகிற்கு அறிவித்தான். சரி, இன்னொரு காரியம் இருக்கு. சகேயினாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? பணத்திற்கு பின்னால் அலைபவன், அப்படித்தானே? ஆல்வேஸ் ஹி வாஸ் ஆஃப்டர் மணி. பணம் தான் பெருசு, பணம் பணம் என்று அலைந்தவன், உலகத்தின் பின்னால் அலைந்தவன். இப்ப பாருங்க, இயேசு அவனுக்குள் வந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தானோ அந்த முக்கியத்துவம் மாறுகிறது. Priority had been changed. பணம்தான் பிரதானம் என்று வாழ்ந்தவன் பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை தன் வாழ்வின் முதலாவதாக வைக்கிறான். அல்லேலூயா. இந்த மாற்றத்தை இயேசு நம் வாழ்வில் கொடுப்பவர். இன்னைக்கு நான் எதற்கு என் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கிறேன்? வாட் இஸ் த டாப் பிரியாரிட்டி இன் மை லைஃப்? உலகமா, இயேசுவா? இங்கே சகை என்ன சொல்றாரு? நான் அத்தி மரத்தில் இருந்த வரைக்கும் உலகம்தான் எனக்கு பெருசா இருந்துச்சு, இறங்கி இயேசுவோடு நடந்த பொழுது என் முன்னுரிமை மாறிவிட்டது. அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை காட்டிலும் ஆண்டவரே உமக்கு நான் முதலிடம் கொடுப்பதற்கு ஆயத்தம். 4 காரியங்களை நாம் இந்த சகேயு இயேசு சந்திப்பிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவர்களோடு தங்க விரும்புகிறார். புரியுதா? சகேயோ, நான் உன் வீட்டுக்கு வரணும், ஆண்டவர் உன் இதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஸோ இந்த 4 காரியங்களை மனதில் வச்சுக்கோங்க.
ரகசியமான மரத்தில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் அழைக்கிறார், இறங்கி விடுங்கள், ஆசீர்வாதம். இல்லை நான் மரத்தில் தான் உட்காருவேன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். சகேயுவை போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். சகேயு ஏன் மரத்தில் ஏறினாரு? குள்ளனாய் இருந்தபடியா. சில சமயம் வாழ்க்கையில ஆண்டவர் சில குறைகளை வைத்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. குறைவுகளும் ஆசீர்வாதத்தின் படிக்கற்களே. அவன் குள்ளாம இருந்தபடினால தான் மரத்தில் ஏறினான். மரத்தில் ஏறினதுனால தான் ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைத்தனால தான் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. குறைவுகளும் ஆசீர்வாதத்தின் படிக்கற்களே. நிறைய சொல்லிட்டு போகலாம், மணி ஆயிடுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் வழங்கிச்சா உங்களுக்கு? இனிமே சகைவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டால் இந்த 4 காரியங்களை மனசில் வச்சுக்கோங்க. His position had been changed. His priority had been changed. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆண்டவர் நான் எங்கே இருந்தாலும் என்னை அறிந்து கொள்ளுபவர். ரூமில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என் மனதிலே நான் என்ன நினைக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்பவர். ஆண்டவரோடு சகை நடந்த பொழுது அவன் உள்ளத்திலே கிரியைகள், மாறுதல்கள். ஆண்டவரோடு நடங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.